ஈராக்ல ஈரானை பொறுத்த மட்டிலே சுப்ரீம் லீடர், அதாவது அவர் தான் உச்சபட்ச தலைவர். அவரை மீறி எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா பிரதமர் அதிபர் எல்லாம் இருந்தாலும் அவங்களாம் சும்மா இவர் கீழே தான் இருக்காங்க. இவர் வைத்ததுதான் சட்டம். ஸோ அயத்துல்லா அலி கொமேனி இல்லாவிட்டால் தான் இது நடக்கும்னு நெத்தன்யாகு வேற சொல்றாரு. அவர் போனா போர் நின்றுடுன்றாரு. அப்ப அவங்களுடைய குறி அந்த அதிகாரம் மிக்க சக்தி மிக்க அந்த தலைவர் கொமேனியை கொல்ல வேண்டும் என்பதுதான். அவர் முதல்ல அவர் சக்தி வித்த இவராகவே லீடராகவே இல்லையே. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. அங்கே எலக்டான இப்போ அகமதிஜியத்துன்னு ஒருத்தர் இருந்தார் ஈரான். அவர் வந்து ஒரு பாப்புலர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் ஈரானில். அப்போ வந்து ஈரானுடைய ஸ்டேச்சர் அதிகமாக இருந்தது. ஈவன் ஜார்ஜ் புஷ் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, அவங்களால செய்ய முடியல. ஏன்னா அவர் வந்து அவருடைய டிப்ளமேட்டிக் மெனுவரிங் அப்படி இருந்தது. ஏன்னா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் கூட 17 பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஈரானை வந்து வரவேற்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டிப்ளமேட்டிக் மெனுவரிங், அந்த டிப்ளமேட்டிக் கேப்பபிலிட்டி வந்து இப்போ இருக்கிற அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஈரானியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு கிடையாது. அதுதான் பிரச்சனையை தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை வந்து இஸ்ரேலுங்கிறவங்க வந்து பின்னாடி இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு டைல்யூட்டட் ஒரு லீடர் இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்து அந்த டைல்யூட்டட் பர்சனை வந்து பப்பட்டுன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் டைல்யூட்டட் பர்சனை கொண்டு வரலாம். நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம்ஸை குறைக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாடுகளெல்லாம் சமரசம் பண்ணலாம். அதுதான் நடக்கும். அதுதான் இப்ப நீங்க சொல்லப்பட்ட சமரசம் ஏற்பட்டு விடும் என்பதுதான் உங்கள் நம்பிக்கை இல்லையா? சமரசம் வந்து யுத்தத்தினுடைய அனதர் காயினே சமரசம் தானே. இல்ல இப்ப இது எவ்வளவு நாள் நடக்கும் சார்? இந்த இது foreseeable future மேபி ஒரு 1 month 2 month கூட வரலாம். அவ்வளவு தூரம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அங்க ரெஜிம் சேஞ்ச் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஈரான்ல. சரி, இப்ப இந்த கட்டிட அழிவு காட்சிகள் நம்ம பார்த்தோம். அந்த கட்டிட காட்சிகள்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பின்னாடி போயிட்டாங்க சார். அந்த கட்டிடத்தை திருப்பி கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அது கட்டிடம் இடியுது. பாருங்க, இந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது கட்டிடங்கள்ல அப்படியே நொறுங்கி போச்சு. இந்த கட்டிடங்கள் மீண்டும் கட்டுவதற்கு எவ்வளவு நாள் ஆகும்? அந்த ஒரு அதாவது அந்த கண்ட்ரியோடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தது தான் சார் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலில். இட்ஸ் நாட் டு சே அவங்க ஒண்டி பண்ணல, அவங்களும் ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. சரி, ரிட்டாலியேஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான ரீசன்ஸ் இருக்கும். அந்த கண்ட்ரியோடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு நாடுடைய ஹிஸ்ட்ரியும் வேறு சார். ஒரு நாடுடைய ஜியோ பொலிட்டிக்கல் பொசிஷனே வேறு. அதனால் வந்து அது வந்து இவங்க என்ன சொல்கிறது அப்படி கேட்டால், பல விஷயங்கள் இன்றைக்கு நாம் அந்த நாடு இருக்கிறதுக்கு காரணம் அந்த நாட்டுக்கு முன்னாடி இருந்தவர்கள் எப்படி இருந்திருக்கார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதில் முக்கியமாக அடுத்தது இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? ஏன்னா இப்போ 2 நாடுகள் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நாடுகள் மோதிக்கொள்கிறார்கள். இதனால் நேரடியாக நமக்கு நம்ம ஊரில் வந்து குண்டு விழ போகிறதில்ல. ஆனால் என்ன பாதிப்பு ஏற்படும், என்ன தாக்கம் அப்படின்ற ஒரு பாதிப்புனே சொல்லலாம். நிச்சயமாக பாதிப்பு தான். எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா பெட்ரோல் டீசல் விலை உயரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க. ஆனால் இது புவிசார் அரசியலாகட்டும் பொருளாதார ரீதியாகட்டும் எந்தெந்த வகையில் இந்தியாவுக்கு பாதிப்பு வரலாம்? இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் விலை விலைங்கிறது எப்பவுமே நடக்கிறது தான். அது ஒரு இஷ்யூவாக நமக்கு கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாபஹார் போர்ட் ஆக்சஸ் போயிடும். ஆப்கானிஸ்தானில் நம்மளுடைய ப்ரெஷர் இருந்தது, அது போயிடும். சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸோட ரீச் போயிடும். அது மட்டும் இல்லை, ஏன் வந்து பாகிஸ்தானுடைய நம்மளுடைய ஈக்குவேஷன் வந்து மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது. பாகிஸ்தானுக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்து எப்படி ஆப்கானிஸ்தான் அவங்க சொன்னால், இப்போ ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்குமே பிரச்சனையாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு எந்த விதமான இது பட் ஆனால் அவங்களுடைய டெப்த்து வந்து அங்கே அதிகமாச்சுன்னா நமக்கு சில பிரச்சனைகள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதிகமான அளவுக்கு பிரச்சனைகள். அது யாருடைய டெப்த் அதிகமான ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் வந்து பாகிஸ்தானுக்கு அதிகமாச்சுன்னா ஈரான் வந்து ஒரு டீஸ்டெபிலைஸ் அது வந்து நமக்கு. ஏன்னா ஈரான் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு ப்ரெஷர் போட்டுருந்தாங்க. இப்போ அது வந்து குறைஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஈரான் வந்து பாகிஸ்தானுடைய இது வந்து டெப்த்து குறைஞ்சதுன்னா அவங்களுடைய ஈக்குவேஷன் மாறும்போது, இல்லை பாகிஸ்தான் ஒரு ரீஅசர்ட்டிவ் பவராக மிடில் ஈஸ்ட்டில் மாறும்போது நமக்கு சில பிரச்சனைகள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை இப்போ இஸ்ரேலும் பாகிஸ்தானும் மோதிக்க மாட்டாங்களா? அப்போ அஃப்கோர்ஸ் அது வந்து இஸ்ரேல் மட்டும் இல்லை. இஸ்ரேல் ஒட்டி பேச முடியாது. அரப் கண்ட்ரீஸ்க்கும் பாகிஸ்தானுக்குமே இப்போ வந்து சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளை ஆதரிக்கிறது. அது பல அரப் கண்ட்ரீஸ்கள், பல அரப் கிங்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி போகும்போது அவங்களை ஆதரித்த அந்த தீவிரவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இருக்கிற அந்த பெட்ரோலியம் ரிசோர்ஸஸ் வேணும்னு கேட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் அதை ஆதரித்தனால் பாகிஸ்தான் மீது இருக்காங்க. இப்போ அதே பிரச்சனையினால தான் டர்க்கியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டர்க்கி எதுக்காக பாகிஸ்தான் அந்த ரீசெண்ட் கான்ஃப்ளிக்டில் சப்போர்ட் பண்ணாங்களா, அதான் ரீசன். ஆனால் டர்க்கிக்கும் ஈரானுக்குமே சில பிரச்சனைகள் இருக்கிறது ஹிஸ்டாரிக்கலி. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனைகளில் நமக்கு ஏதாவது லாபம் இருக்கிறதா என்றால் நமது காய்களை மிக சாமர்த்தியமாக டிப்ளமேட்டிக்கலாக நகர்த்தினால் நமக்கு லாபம் உண்டு. அது நகர்த்தவில்லை என்றால் நமக்கு பாதகம் உண்டு. ரஷ்யா உக்ரைன் வாரில் நமக்கு சாதகமாக இருந்தது, ஆனால் நாம் அதை சாதகமாக எடுத்துக்கொள்ள அதிகமாக செய்யவில்லை. நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரின் பாலிசியில் மொராலிட்டிங்கிறது அதிகம், ரியல் பாலிட்டிக்குங்கிறது கம்மி.
அது எந்த கவர்மெண்ட்டாக வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது வந்து நம்மளுடைய நாட்டின் பரம்பரை. நம்ம வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டோம். அது வந்து நம்மளுடைய மொராலிட்டி. அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு டிஃபென்சிவாக போகிறோம். பட் ஆனால் இது டிஃபென்சிவான நேரம் இல்லை. நிச்சயமா கடைசியான கேள்வி சார், சுருக்கமாக பதில் எதிர்பார்க்குறேன். திருக்குறள் மாதிரி, திருவள்ளுவர் மாதிரி சுருக்கமாக சொல்லுங்கள். அதாவது இந்த இஸ்ரேல் ஈரான் விவகாரம் புஸ்வானமா பூகம்பமா? புஸ்வானமும் இல்லை, பூகம்பமும் இல்லை, நடுத்தரப்பட்ட ஒரு பட்டாசு வெடிப்பு, சரவடி போல் வெடித்து சரவடி போல் வெடித்து விட்டு. நிச்சயமாக. நன்றி திரு சந்திரமோகன்.